எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ பிரசன்னத்திலே நெருங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கர்த்தர் தந்திருக்கிறாரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சிகளாய் நிலைநிற்க கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்று நாம் தியானித்து வருகிறபடி தேவனுடைய செயல்களை குறித்ததான கருத்துணர்வு என்று இன்றைக்கு பேச இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களுக்கு தகுந்தபடியாக பேசி நம்மை திடப்படுத்தி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகம புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இந்த நாளிலே கர்த்தர் என்ன பேச இருக்கிறார் என்றால், தேவனால் எல்லாமே கூடும். நாம் விசுவாசத்துடன் முன்னாலே நாம் கடந்து போக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த வாசித்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், மோசே 12 வேவுக்காரர்களை இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு அனுப்பினார். தேசம் எப்படிப்பட்டது, சுதந்தரித்து கொள்வதற்கு வசதியா என்பதை பார்த்து வர அனுப்பினார். 12 பேரும் போனார்கள். அதில் 10 பேர் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். என்ன என்றால், இது நம்மால முடியாது, அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ராட்சதர்கள் போல இருக்கிறார்கள், ஜெயித்து கொள்ள முடியாது என்று மறுபடியுமாய் அழுத்தமாய் பேசி கொண்டிருந்தார்கள். அதனாலே காலேப் இங்கே பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார், ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்கிற வார்த்தையை சொன்னார். யோசுவாவும் காலேபும் இந்த நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை மோசேக்கு அறிவித்தார்கள். அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளதா இருந்தது. அடுத்தால என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய கருத்து கணிப்பு படி அல்ல, கர்த்தர் நம்மை நடத்துகிறது. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற வழிகள் எல்லாம் மகா பெரிய ஆச்சரியமானவைகள். சில வேளைகளிலே நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகளையே நாம் பார்த்து கொண்டு இது எப்படி ஆகும், இது என்ன என்று சொல்லி யோசித்து அதிலே கவனம் செலுத்துகிறதுனாலே நாம் முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய கருத்துணர்வு நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர், மேன்மையும் மாட்சிமையும் நிறைந்த பரிசுத்தர் என்பதை உணர்ந்து நமக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கிறார் என்பதற்காக நாம் எதிர்நோக்கி முன் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த வார்த்தை அநேக வருடங்களுக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசியால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ ஜனம் ஆதியிலிருந்தும் இன்றைக்கும் இருக்கிறோம். அந்த நிலையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்கிற கண்ணோட்டம்
அவரை நோக்கி பார்க்கிற, அவர் செய்கிற செயல்களை கவனித்து முன்னேறக்கூடிய கிருபைகள் நாம் தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னா, யாரும் கண்டிராத, கேட்டிராத, உணர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள். இதே வசனத்தை பவுல அப்போஸ்தலன் எடுத்து உரைக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் தம்மை நேசிக்கிற மக்களுக்காக அவர் எல்லாம் என்னென்ன வேண்டுமோ எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். பூமியிலும் ஏற்படுத்தி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவை எல்லாம் அளவிட முடியாதவை, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை. அது இப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ என்று சந்தேகப்பட அவசியமில்லை. காலேபு சொன்னது போல தைரியமாக இதை நாம் சாதித்து கொள்ளலாம், இதை நாம் ஜெயித்து கொள்ளலாம், இதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் என்கிற விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அவைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு கண்ணுக்கு, நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை, நம்முடைய காதுகள் சில வேளைகளில் கேட்டு உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் செய்தது மாறுவதில்லை. அவரால் எல்லாமே கூடும். அவர் இவைகளை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து முன்னேற வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இன்னும் 2 கொரிந்தியரின் நிருபம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை எல்லாம் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்முடைய கண்களுக்கு காண முடியாத சில காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவைகள் நித்தியமானவை. இன்றைக்கு அவர் நமக்கு செய்கிறார் என்றால் அவை நித்தியமானவைகள், அவை ஒளிந்து போகிறதில்லை. காணப்படுகிறவைகள் ஒளிந்து போகும், அவைகள் அநித்தியமானவைகள். அதிகமான நித்திய கன மகிமைக்கு ஏதுவான காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அவைகளை நாம் அவ்வப்போது ஜெபித்து விசுவாசித்து கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே அவைகளை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். இன்னும் இவைகளுக்காக நாம் தேவனை அதிகமாய் துதிக்க வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை அதிகமாக ஆராய்ந்து உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் தேவனுடைய மகத்துவ செயல்கள், அதிசய செயல்கள், ஆச்சரியமாய் அவர் நடப்பித்திருக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. இவைகளை நாம் வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசம் பெருகும். அநேக காரியங்களை அவர் இவ்வளவு அதிசயம் செய்திருக்கிறார், அவர் அவ்வளவு பெரியவர் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி உணர்ந்து கொள்ளுகிறோம் என்றால் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் புகழ்ச்சிக்குரியது. அவர் துதிக்கப்படத்தக்க தேவன். அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர். அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். ஆகையினாலே சில வசனங்களை அவர் எப்படி நம்ம துதிக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கலாம். 99ஆம் சங்கீதம் 99 சங்கீதம் 99 5வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். கர்த்தருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி.
நாம் எம்மாத்திரம் அவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு வணங்கி அவரை ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் பாத்திரர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 34:3 சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் இணைந்து ஒரு மனதோடு அவருடைய பிரசன்னத்தில் நெருங்கும் போது, அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் போது தேவ வல்லமை இறங்கும். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுத்தி பட்டு கொண்டிருக்கிறார். அதை எத்தனை பேர் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம்? கண்டிப்பாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் அனுபவிக்க கர்த்தர் விரும்புகிறார். 30ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 30:4. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நாம் எப்போது ஜெபித்தாலும், தனியாக ஜெபித்தாலும், பலரும் இணைந்து ஜெபித்தாலும், ஜெப குழுவில் ஜெபித்தாலும், ஆராதனையில் ஜெபித்தாலும், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இசை கருவிகள் உள்ளவர்கள் இசைத்து கர்த்தரை துதிப்பார்கள். இசையிலே தேவ மகிமை வெளிப்படும். சும்மா பெருமைக்காக அல்ல, கர்த்தரை கருத்துடன் பாடுகிறவர்களுக்கு அப்படி இருக்கிறது. அதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் அளவற்ற பரிசுத்தமுடையவர். அவர் பரிசுத்தமுள்ளவராகனாலே அவரை தேடுகிற தம்முடைய மக்களை பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் நமக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறதுனாலே கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்த நாம் கடனாளிகள். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனாக இருக்கிறதுனாலே அவரை துதிப்பதனால என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், அவருடைய அதிசயங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய வசனத்தின் கருத்துக்களை ஆராய்ந்து கொள்ள முடியும். அந்த வசனங்களின் கருத்துக்களை நாம் கீழ்ப்படிவதற்கும் அதோடு சேர்ந்து விசுவாசித்து சுதந்திரித்து கொள்வதற்கும் காரணமாகும். நமக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தும் போது இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று உணர்ந்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். காலேபு, யோசுவா போல. அடுத்தபடியாக நாம் சில பொறுப்புகளிலும் ஈடுபட வேண்டும். கர்த்தர் உணர்த்துகிற சில காரியங்களை இது கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்ற உணர்வுடையவர்களாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். எலியாவிடத்தில் தேவன் சொன்னார், ஆகாபுக்கு போய் சொல்லு, 3 வருடங்கள் 6 மாதம் மழை பெய்யாது. எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப், ஏசபேல் ஜனங்களை விக்கிரக வழிபாட்டுக்கு நடத்தி பயங்கர தேவனுக்கு கோபம் மூட்டுகிறவர்களாக இருந்தார். இந்த நிலையிலே எலியா தீர்க்கதரிசி போய் ராஜாவுக்கு முன்னாக தைரியமாக சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் தைரியமாக சொல்லலாம், அது கண்டிப்பாக நடக்கும். அந்த நிலையிலே பஞ்சம் உண்டாகும் என்பதை அறிகிற கர்த்தர் எலியாவுக்கு ஒரு வழியை திறக்கிறார். நீ போய் இந்த கேரித்து ஆற்று அண்டையில் ஒளித்து கொண்டார். காரணம், இப்படி ராஜாவுக்கு முன்னாக சொன்ன செய்தி ராஜா தீர்க்கதரிசியை உயிரோட வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை எப்போதும் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறத கவனித்து முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எலியா செய்தார். கேரித்தாற்றண்டையிலே கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். தண்ணீரை குடித்து இருக்கும் சில காலத்துக்குள்ளே ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிறதை தேவன் கண்டு
எலியாவிடத்திலே சொன்னார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுகத்துக்கு வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். எலியா தீர்க்கதரிசி இப்படி ஒரு விதவை இடத்திலே அனுப்புகிறார். பஞ்சம், எல்லா இடங்களிலும் பஞ்சம். இது ஒரு விதவை, தனக்கு ஒரு மகன், கொஞ்சம் விறகு பொறுக்கி இருக்கிற மாவும் எண்ணெயும் செலவழிந்தா அவ்வளோதான், வேற புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் நினைக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது செழிப்பான இடத்துல செழிப்பான நடத்தணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொஞ்சத்தை அதிகமாக்குகிற கர்த்தர், இல்லாததை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர், கரம் பிடித்து நடத்துகிறவர், கரிசனையோடு நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எப்படி தேவை என்று அறிந்து அவைகளை செய்கிற கர்த்தர். இந்த எலியா எதுக்குமே சந்தேகப்படலை. அங்கே போனால் விறகு பொறுக்கிற அந்த ஸ்திரீ இடத்துல தண்ணீர் கேட்கிறார். தண்ணி கொண்டு வர போகும்போது, நீ ஒரு அடை எடுத்துட்டு வா. அவ செய்யறதுக்கு முடியாது, காரணம் கொஞ்சம் இருக்கிறத அவங்க தான் சாப்பிட முடியும். அதனால எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், சரிதான், முதல் ஒரு சின்ன அடை செய்து எனக்கு கொண்டு வா. அதை அவ கீழ்ப்படிந்தார். எலியாவை பாருங்க, அந்த நிலையிலே விசுவாசத்தோடு சொல்லுவதற்குரிய தைரியம், இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இதை சொல்லுகிறார், இந்த தைரியமாக நாம் சொல்லி செயல்படுத்த வேண்டும், செய்தாக வேண்டும். இந்த ஸ்திரீ இடத்துல சொன்னதை அவள் கீழ்ப்படிந்து முதல் அடையை கொண்டு கொடுத்தாள். தொடர்ந்து நாம் என்ன வாசிக்கிறோம்? பானையிலே மாவும் செலவழியில் எண்ணெயும் குறைந்து போகவில்லை. பஞ்சம் தீருகிற வரை அவங்க அந்த தாயும் மகனும் மட்டுமல்ல, உறவினர்கள் கூட இருந்த அனைவரும், பக்கங்களில் இருந்தவர்கள் எல்லாரும் செழிப்பாய் இருப்பதற்கு இந்த மாவு பிரயோஜனமாயிரும். நம்மளை அற்பமாக எண்ணக்கூடாது, நமக்குரியவைகளை அற்பமாக எண்ணக்கூடாது. இவ்வளவு தூரம் நம்ம செய்தோம் இப்படியா என்று எண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மை அறிகிறார். நமக்காக பெரிதானவைகளை வைத்திருக்கிற கர்த்தர் நாம் எதையாகிலும் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விசுவாசித்து செய்யவும் சுதந்திரிக்கவும் வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறதை கர்த்தரை துதிக்கிறதுனாலே செயல்படுத்த முடியும். அந்த கர்த்தரை துதிக்கிறதுனாலே அவர் சர்வ வல்லவர், சர்வ ஆளுநர் என்றும், அவர் பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தம் எவ்வளவு மேன்மையானது என்றும், அவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மையானவைகள் என்றும் அறிந்து கர்த்தரை இன்னும் அதிகமாய் நேசிக்கவும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்கவும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், அநேக வேளைகளில் பிள்ளைகளை குறித்த காரியங்கள், நம்முடைய வேலைகளை குறித்ததான காரியங்கள், நாம் கேள்விப்படுகிற சில காரியங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது இது எப்படி ஆகும் என்று சந்தேகப்பட வகை உண்டு. ஆனால் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் முன் குறித்து எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது, அங்க ஒரு பிசாசு பிடித்தவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள்.
சீசர்களிடத்தில் கொண்டு போனார்கள், அவர்களால் முடியலை என்று இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசு சுகமாக்கினார். என்ன சொன்னார் என்றால், விசுவாசம் இல்லாத சந்ததியை எத்தனை காலம் இப்படி செய்ய முடியும்? நம்ம யாரை பார்த்தோம் அப்படி சொல்லிடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கீழ்ப்படுதலையும் நம்முடைய அர்ப்பணிப்பையும் இயேசு நம்மை பாராட்டுகிற அளவுக்கு அனுதினமும் செய்து முன்னேற வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே 54வது வசனம் 27:54 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். இதில் என்ன பார்க்கிறோம்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நிந்தனைகளை வேதனைகளை சுமந்து சிலுவையிலே தொங்குகிறார். இதெல்லாம் யாருக்கும் உணர்வு இல்லை. அவர் ஜீவனை விட்ட பின்பு என்ன நடந்தது என்றால், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் வெளியே வந்து வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிற முந்தின வசனங்கள். இப்படி பல சம்பவங்கள், கண்மலைகள் பிளந்தது, திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது, இப்படி பல சம்பவங்களை பார்த்த அந்த 100க்கு அதிபதி உணர்ந்து என்ன சொல்றாரு? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இவர் தேவனுடைய குமாரன். ஆனா அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள், வேதாகமத்திலே சொல்லி இருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்க எண்ணம் இல்லாமல் இயேசுவை துன்புறுத்தின காரியங்கள், எந்த ஒரு காரியமும் நடந்த பின்பு ஆமா அப்படி சொல்வதை பார்க்கலும், கர்த்தர் இவ்வளவு பெரியவர், அவர் செய்கிறார், எனக்கு செய்திருக்கிறார், நமக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி தைரியம் கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்திலே 3-4 வசனங்களில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மனிதனை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுது. 1 சாமுவேல் 16:7 என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் நோக்கம் என்ன? எதிர்பார்ப்பு என்ன? தாவீதை குறித்ததான எதிர்காலத்தை தேவன் கண்டிருந்தார். மனுஷன் காணவில்லை, குடும்பத்தாரும் காணவில்லை, ஆனால் கர்த்தர் கண்டிருந்தார். இதே போல நம்மை கண்டிருக்கிறார். நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும் என்பதை கர்த்தர் அறிந்துதான் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால நம்ம சூழ்நிலைகளை பார்த்து ஒரு காலம் கலங்காதபடிக்கு முன் சொல்ல வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களிலே சொல்லப்படுகிறது, தேவன் பெசலெயேல் என்கிறவனையும் தொடர்ந்து பலரையும் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக ஞானம் அருளினார், பரிசுத்த ஆவியினால் அவர்களை நடத்தினார். இதே போல நமக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நம்ம யாரும் தெரியாது என்னால் முடியாது என்று சொல்லி பின்னால திரும்பக்கூடாது. நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக அரும்பெரும் காரியங்கள் சாதித்த தேவ மனிதர்கள் வேதாகமத்திலும் வரலாற்றிலும் செய்திருக்கிறவைகளை நோக்கி முன்னேற வேண்டும். பவுல் அப்போஸ்தலனை அப்படித்தான் கண்டிருந்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் சொல்லப்படும், இவன் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும், புறஜாதிகளுக்கு பயன்படும்படிக்கு பவுலை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று அனனியாவில் சொன்னார். இதுபோல நம்மிடத்தில் சொல்லுகிறார், நம்மை விசேஷித்த காரியங்களுக்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மேல் கரிசனை உடையவர்,
நம்மை கைவிட மாட்டார். நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவ்வப்போது தந்து நடத்துவார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்றும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றும் சொல்லுகிற கர்த்தருக்கு முன்பாக நம்ம பணிந்து வணங்குவோம். நாம் வணங்குகிற தேவன் பெரியவர், மகத்துவமானவர், அதிசயங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எட்டாத உயரத்தில் எங்களை நடத்துகிற பெரியவரே, எட்டாத அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறவரே, எங்கள் குடும்பங்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், நாங்கள் செயல்படுகிற மனுஷர்கள் மத்தியிலே நீ செயல்படுகிறவர். எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறவைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்கு பலன் தந்திருக்கிறவர். விசுவாசித்து சுதந்திரிக்க கர்த்தர் எங்களை திடப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் நீ செய்து கொண்டிருக்கிற, இன்னும் செய்ய இருக்கிற அநேக மகத்துவமான காரியங்களுக்காக கர்த்தரை பணிந்து துதிக்கிறோம். ஓ, பலவீனரை பலப்படுத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.